அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா நபி வழி மருத்துவத்தை பார்த்துட்டு இருக்கோம். இப்போது பலருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இடுப்பு வலி, முட்டி வலி. இதுதான் எல்லாருமே சொல்லுவாங்க. எப்போ பார்த்தாலும் கால் வலிக்குதும்பாங்க, இடுப்பு வலிக்குதும்பாங்க, உட்கார முடியல, படியேற முடியல, கீழே முக்கியமாக தரையில் உட்கார முடியல, சேர்ல உட்காந்தா எதையுமே ஊனாமல் எந்திரிக்க முடியல, ரொம்ப நேரம் நடக்க முடியல. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 40-45 வயசு வந்துட்டாவே இன்னைக்கெல்லாம் கால் வலி ஆரம்பிச்சு 50 வயசு வரும்போதே எல்லாருக்குமே என்ன இது வந்துடுது. எங்கே பார்த்தாலும் இதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு இது ஒரு சிறந்த மெடிசனாக இருக்கும். அதே சமயத்தில் இதை யார் எடுக்கலாம், எப்படி எடுக்கலாம், யார் எடுக்க தேவையில்லை அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இது பார்த்தீங்கன்னா வெந்தயம் அப்படிங்கிறது ப்ராஃபட்டிக் மெடிசன்லேயே இருந்திருக்கு. அதாவது நபிகள் அவர்களுடைய மெடிசன்லேயே அப்போ அவங்க சில குறிப்புகள், அப்போ அவங்க வந்திருக்கக்கூடிய நோய்களுக்கெல்லாம் சில மெடிசின்ஸ்லாம் ஃபாலோ பண்ணியிருப்பாங்களே, அதில் வெந்தயம் இருந்திருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா 1400 வருடத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பயன்படுத்தப்பட்டுட்டு தான் இருந்திருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த மூட்டுகளுக்கு இது ரொம்ப நல்லதாக இருக்குது. அதுலேயும் பார்த்தா சுகர் பேஷண்ட்டுக்கும் வெந்தயம் நல்லதுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனாலும் லோ சுகர் பேஷண்ட் என்ன பண்ணக்கூடாது, எடுத்துக்கூடாது. சுகர்லேயும் ஹை சுகர், லோ சுகர் இருக்குது, ஹை ப்ரெஷர், லோ ப்ரெஷர் இருக்குது. இது என்ன பண்ணுன்னா வெந்தயம் நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம சாப்பிடுவதன் மூலமாக நம்மளுடைய டைஜஷனை என்ன பண்ணுன்னா ரெகுலேட் பண்ணி நம்ம சாப்பிடக்கூடிய மற்ற சாப்பாட்டில் இருக்கிற அந்த சுகர் லெவலில் இருக்குல்ல டக்குன்னு பிளட்டில் கலக்க விடாமல் பார்த்துக்கும். உடனே அதை ஜீரணித்து உடனே அதில் இருக்கக்கூடிய சுகரை கொண்டு போய் பிளட்டில் கலந்தால் நம்மளுடைய சுகர் எச்சாயிரும். அப்படி கலக்க விடாமல் கிராஜுவலாக இது பண்ணும். அதுதான் இதோடைய முக்கியமான வேலை. அதனால என்ன ஆகும்னா நமக்கு கிராஜுவலாக ஏறனால ஒரு சடனான ஒரு ஸ்பைக் வராமல் காப்பாற்றும். அதனால யாருக்கு நல்லதுன்னா ஹை சுகர் இருக்கிறவங்களுக்கு வெந்தயம் சாப்பிட்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அதிகமாக்காமல் சுகரை தடுக்கும். ஆனால் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மாடரேட்டாக இருக்கிறவங்க, லோவாக இருக்கிறவங்களுக்கு லோ சுகர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க அவங்கவுங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய மெடிசனை பொறுத்தும் அவங்கவுங்களுடைய சுகர் லெவலை பொறுத்தும் தான் நம்ம வெந்தயம் யூஸ் பண்ணோம். அதை நம்ம டாக்டர்கிட்ட கேட்டுகிட்டே நம்ம யூஸ் பண்ணுங்க. இது பார்த்தீங்கன்னா கால் வலிக்காக நம்ம சொல்கிறது பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் வெந்தயத்தை இரவு நேரத்தில் ஊற வச்சிருங்க. ஊற வச்சுட்டு தண்ணியிலேயே ஊற வைங்க. ஒரு கிளாஸ் தண்ணியிலேயே ஊற வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சுன்னா அந்த தண்ணியை குடிச்சிட்டு அந்த வெந்தயத்தை மென்று முழுங்கிக்கோங்க. இல்லை எனக்கு வெந்தயம் மென்று முழுங்கினா கசப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த வெந்தயத்தை பவுட்ரு பண்ணி நீங்கள் தயிரில் கலந்து சாப்பிட்லாம். இல்லை தோசையில் பொடியாட்டை போட்டு சாப்பிட்லாம். ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் என்ன பண்ணலாம், அதை எடுத்துக்கலாம். உங்களுக்கு அது ஒரு பொடி, அவ்வளோதான், ஒரு 1/2 ஸ்பூன் பொடின்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க. அப்படி இருந்தால் நீங்கள் வீட்டில் பொடி பண்ணாதீங்க. வெளியே நாட்டு மருந்து கடை, மல்லிகை கடையிலேயே வெந்தய பொடி விற்குது, அதை வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம வீட்டில் பொடி பண்ணுறது சரியாக வராது, ஒரு மாதிரி குறன்னு இருக்கும், சாப்பிட முடியாது. பவுடராக வாங்குற மாதிரி இருந்தால் வெளியே வாங்கி நீங்கள் என்ன பண்ணலாம், சாப்பாட்டில் ஏதோ ஒரு விதத்தில் ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். ஒன்றும் இல்லை, நீங்கள் வெள்ளை சோறு இருக்குல்ல, அந்த வெள்ளை சோறில் வெந்தய பொடியை ஆட் பண்ணி கொஞ்சம் நெய்யை போட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி கூட என்ன பண்ணலாம்னா நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்வது இன்னும் ஈஸியாக இருக்கும். அதனால தான் நம்ம தண்ணியில் ஊற வச்சு நைட் ஃபுல்லாக காலையில் எழுந்திரிச்சு அந்த தண்ணியும் அந்த வெந்தயத்தையும் மென்று சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். அது உங்களுக்கு நாள் ஃபுல்லாக பெஸ்ட்டாக இருக்கும். கால் வலி எல்லாமே உங்களுக்கு குறையும். அந்த முட்டி வலி, எலும்பு, இது எல்லாமே பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், வெந்தய எண்ணெயும் பயன்படுத்தலாம். ஏன்னா பொதுவாகவே நமக்கு ஆயில் அப்படிங்கிறது உராய்வை தடுக்கும். அதே மாதிரி கடக்குன்னு சத்தம் வருது, அதெல்லாம் இருந்தாலும் நமக்கு என்ன பண்ணும், ஆயில் ரொம்ப அவசியமாக இருக்கும். கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் தன்மையெல்லாம் போயிருக்கும். அதனால் நம்ம முட்டிக்கெல்லாம் பொதுவாக வலி வந்தாவே ஆயில் கொடுப்பாங்க. வெந்தய எண்ணெயை வாங்கி நீங்கள் தடவலாம், கடையிலேயே விற்குது. இல்லாட்டினாலும் வீட்டில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். என்ன பண்ணலான்னா நம்ம தேங்காய் எண்ணெயில் வெந்தயத்தை போட்டு கொஞ்சம் நல்லா சூடு பண்ணிங்கன்னா அந்த வெந்தயத்துடைய எல்லா எசன்ஸும் அதில் இறங்கிடும். ஆஃப் பண்ணி கொஞ்ச நேரம் விட்டுருங்க. அப்புறம் இறங்கினதுக்கு அப்புறம் இந்த எண்ணெயை மட்டும் என்ன பண்ணலாம், தொட்டு தடவி கொள்ளலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா முட்டியில் எந்த இடத்துல எல்லாம் வலி இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க இதை கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்களுக்குலாம் இது நம்ம சொல்லலை. அதே மாதிரி பிளட் தின்னர்ஸ் இருக்கிறாங்களா, பிளட் தின்னர்ஸ்னால் என்னென்னா, இப்போ அவங்களுக்கு பொதுவாக பிளட் ரொம்ப திக்காக இருக்குது, குழாய்களில் பிளட்டு அடைக்குது அப்படிங்கிறனால யாருக்காவது, அதாவது ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்டுக்கு தான் முக்கியமாக இந்த மாதிரி கொடுப்பாங்க, பிளட் தின்னர்ஸ் கொடுப்பாங்க. அப்படி பிளட் தின்னர்ஸ் நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் வெந்தயம் நீங்கள் எடுத்துக்காமல் இருக்கிறதோ இல்லை டாக்டர்கிட்ட கேட்டுட்டு எடுத்துக்கிறது பெட்டராக இருக்கும். மொத்தத்தில் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. பிளட் தின்னர்ஸ் எடுத்துக்கொள்கிறவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா லோ பிளட் சுகர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சுகர் பேஷண்ட் அவங்களுடைய சுகர் லெவலு மெடிசனை பொறுத்து தெரிஞ்சுட்டு தான் நம்ம என்ன பண்ணோம், வெந்தயம் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். பொதுவாக எல்லா சுகருக்குமே வெந்தயம் நல்லதான்னு கேட்டிங்கன்னா அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா லோ சுகர் லெவலையும் கொண்டு வரக்கூடிய நிலைமையில இருக்கிறனால நம்ம ஒவ்வொரு குறிப்பிட்டவங்களுக்கு தான் அது நல்லதாக இருக்கும். பார்த்தீங்கன்னா பெரும்பாலுமான சுகர் பேஷண்ட்டுக்கு வெந்தயம் நல்லது தான், அதை நம்ம மறுக்கிறதுக்குல. ஆனால் ரெகுலராக டெய்லி எடுத்துக்க போகிறோம் அப்படிங்கும் போது அதை மட்டும் என்ன பண்ணணும், நம்ம கேட்டுட்டு கன்சிடர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் அது சம்மந்தமாக என்ன பண்ணலாம், தனியாக கூட
வீடியோக்களை டாக்டர்லாம் வந்து போட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் வெந்தயம் எடுத்துக்கோங்க. நான் நார்மலாக தான் இருக்கேங்கிறவங்க வந்து கண்டிப்பாக கால் வலிக்கு நான் சொன்ன மாதிரி நீங்கள் நைட் ஊற வச்சு காலையிலையோ இல்லை வந்து பொடி பண்ணி வச்சு சாப்பிட்றதோ இல்லை வந்து எண்ணெய் தடவுறதோ இது மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம், பலனடையலாம். எண்ணெய் தடவுனாலும் உள்ளே எடுத்துக்கோங்க. எப்பவுமே வெளியே ஒரு அப்ளையும் உள்ள ஒரு இன்டேக்கும் எடுத்துக்கிறதா நமக்கு என்ன நினைக்கும், ரெண்டுமே சேர்ந்து வந்து சீக்கிரமாக பெனிஃபிட் கொடுக்கும். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மற்றவங்களுக்கு இது காட்டுட்டும். உங்களுக்கு அடுத்து என்ன டிப்ஸ் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.